வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஆழ்மனது ஆற்றல் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள், ஏனெனில் இதில் உள்ள தகவல்கள் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடியவை. உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம்: நாம் நினைப்பது எப்படி நிஜமாகிறது? இதற்கான பதிலை அறிவியல் மற்றும் உண்மையான கதைகள் மூலம் புரிந்து கொள்ளப் போகிறோம். உங்கள் மனதின் இரு பாகங்கள்: மனித மனது, உணர்வு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், மற்றும் ஆழ்மனது, இது சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. உணர்வு மனம் 10% மட்டுமே வேலை செய்கிறது. ஆழ்மனது 90% செயல்படுகிறது. இது உங்கள் பழக்க வழக்கங்களை, உணர்வுகளை, பயங்களை, நம்பிக்கைகளை கட்டுப்படுத்துகிறது. உதாரணம்: உங்கள் கை வணக்கம் காட்டுகிறது. இது உணர்வு மனதின் கட்டுப்பாடு. ஆனால் உங்கள் இதயம் தானாகவே அடிக்கிறது. இது ஆழ்மனதின் வேலை. அறிவியல் உண்மைகள்: ஆழ்மனது எப்படி வேலை செய்கிறது? விஞ்ஞானி டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் கூறுவதில், உங்கள் எண்ணங்கள் உங்கள் உடல் மற்றும் வாழ்க்கையை நேரடியாக மாற்றும். பிளாசிபோ எஃபெக்ட்: ஒரு மருந்து இல்லாத மாத்திரை கொடுத்தால் கூட மனநிலையால் அது நம்மை குணமாக்கும். இதன் மூலம் உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் எதை ஊட்டுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையாக மாறும். இது உண்மையாக நடந்த கதை. ஆழ்மனதின் அதிசயங்கள். ஜிம் கேரி தனது முதல் பெரிய சம்பள காசோலையை $10 மில்லியன் கற்பனை செய்து அது உண்மையாக்கினார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது சிறிய வயதில் கடுமையாக பயிற்சி செய்து மனதில் தன்னம்பிக்கை வளர்த்தார். இன்று உலகின் சிறந்த கால்பந்து வீரராக மாறினார். ஓப்ரா வின்ஃப்ரே சிரமமான வாழ்க்கையிலிருந்தும் தனது ஆழ்மனதில் வெற்றி பெற்றவளாக கற்பனை செய்ததால்தான் உலகின் பெரிய புகழ்பெற்ற ஆளுமையாக மாறினார். ஆழ்மனதின் சக்தியை எப்படி பயன்படுத்தலாம்? நீங்கள் செய்ய வேண்டிய 5 முக்கிய விஷயங்கள். 1. நேர்மறை உறுதிமொழிகள். நான் ஆரோக்கியமானவன். நான் செழிப்பாக வாழ்வேன். என்னைச் சுற்றி அனைத்தும் நல்லதாக நடக்கிறது. இதை தினமும் 21 நாட்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டுபிடிக்கலாம். 2. கற்பனை. உங்கள் இலக்குகளை மனதுக்குள் பார்க்கலாம். உதாரணம்: உங்கள் கனவுக்கான வேலை கிடைத்துவிட்டது என்று கற்பனை செய்யுங்கள். மெல்ல அதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாகும். 3. நன்றியுணர்வு. தினமும் நன்றி சொல்லும் பழக்கமுள்ளவர்களுக்கு ஆழ்மனது சிறப்பாக வேலை செய்யும். நான் இன்று அதிக பொழுதுபோக்கினை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். 4. தூங்கும் முன் மனதிற்கு கட்டளை கொடுங்கள். தூங்கும்போது துணை மனது அதிகம் செயல்படும். நாளை என் நாள் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உறங்குங்கள். 5. பயம் மற்றும் எதிர்மறையான எண்ணங்களை நீக்குங்கள். பயம் என்பது ஆழ்மனதிற்கு எதிரியான சக்தி. உதாரணம்: நான் தோல்வியடைவேன் என்று நினைத்தால் அது நிஜமாகும். அதை மாற்றி நான் எதையும் சாதிக்க முடியும் என்று நினையுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு இது எப்படி உதவும்? உங்கள் பண வாழ்க்கையில், உறவுகளில், உடல் நலத்தில் கூட இது அமையும். நீங்கள் யார் என்பதை உங்கள் ஆழ்மனம் தீர்மானிக்கிறது. உலகில் வெற்றி பெற்ற அனைத்து மக்களும் இந்த முறைமைகளை பயன்படுத்தியுள்ளனர். உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு சிறந்த வழி. உங்கள் ஆழ்மனதை நல்ல பயிற்சிகளால் மாற்றினால் உங்கள் வாழ்க்கையும் மாறிவிடும். இது ஒரு மந்திரம் அல்ல, அறிவியல் உண்மை. நீங்கள் இதை உடனடியாக பயிற்சி செய்யத் தொடங்குங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் எதிர்காலம் வெற்றிக்கானது.